போய் ஓடியாந்துருக்கான். அந்த ஆள் மாத்திரம் வரலையே. விஜயபாஸ்கர் ஏடிமிக்காரு, ஏடிமிக்கு முன்னாள் மந்திரி, அவர் பதவிட்டு வந்திருக்காரு. ஏன் செந்தில் பாலாஜி மாத்திரம் விஜயபாஸ்கர் காணர் பண்ணுங்க சொல்ல வரல. மனசாட்சி இருக்கிற எல்லாரும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டான். அனைத்து கட்சியும் வந்திருக்கு. திமுக மாத்திரம் நான் சொல்ல வரல. எல்லாரும் எக்ஸப்ட் இந்த டீ விற்கிறவன். எனக்கு சீமான் சொன்னதில் ரொம்ப பிடிச்சது அதுதான். இந்த டீ விற்கிறவன் மாத்திரம் இல்லை. அவர் சொல்கிறார், சார் யார் உங்கள் அந்த கதாநாயகன் ஒரு இடத்துல சொல்கிறாரு, அதாவது நான் வீட்டில் தான் இருக்கேன், என்னைய பிடிங்க. என்ன சொல்கிறாரு, சிஎம் சார் பழிவாங்கன்னு என்ன இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, சிஎம்னால தான் நீலாம் தப்பிச்சிருக்க, அது தெரியுமா உனக்கு, சிஎம்க்கு இவ்வளோ இறக்கம்லாம் கூடாதுன்னு நான் தான் சொல்லிட்டு, நான் ஒரு சராசரி மனுஷனா இவ்வளோ இறக்கலாம் வேணாம், நானே இவ்வளோ இறக்கலாம், ரொம்ப மிதவாதியெல்லாம் போயிடக்கூடாது. ஏன்னா எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான், 41 பேர் செத்து போயிருக்கான், அவருக்கு பாதுகாப்பு வேறு சார். என் தம்பி சுந்தர்னு நம்ம போட்டோகிராஃபர் நைட்டே போயிட்டான் பணியூருக்கு. வண்டி போச்சுண்ணே, பூட்டிட்டாங்கண்ணே, அதில் போலீஸ் வந்துச்சுண்ணே, போலீஸ் பாதுகாக்கண்ணே அப்படின்ட்டாங்க. எப்படி சார் இவ்வளவு சரூராக ஒரு பாதுகாப்பு யாராவது கொடுக்கணுமா? நான் இவர் மேலே எனக்கு வருத்தம். இப்படி ஒரு முதல்வர்னா அப்போது எதிரியாக இருந்தாலும் இறக்கம் காட்டுறதை விட நாம் ஒரு எல்லாருக்குமான முதல்வராக அவர் தன்மையாக இருக்கார்.